மந்திர குருவி. ஒரு அழகான கிராமத்தில் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே மாணிக்கம்ங்கிற ஒரு பெரிய பணக்காரரும் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட நிறைய மாமர தோப்புகள், அப்புறம் நிறைய வாழை மர தோப்புகள், அப்புறம் நிறைய வயல்வெளிகளும் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் விவசாயம் பண்ணி பெரிய பணக்காரராக இருந்தார். பெரிய வீடும் வச்சிருந்தாரு. அதோட அவர்கிட்ட சில கெட்ட குணங்களும் இருந்துச்சு. ராமு மாணிக்கத்துக்கிட்ட வேலை பார்க்குறவர் ஒரு நாள் அவரை பார்க்க வந்தார். மாணிக்கம் ஐயா, கொஞ்சம் தானியங்கள் இருந்தால் தரீங்களா? எதுக்கு தானியங்களை நீ கேட்குற? என்கிட்ட கொஞ்சம் நிலங்கள் இருக்குங்க ஐயா, அதில் விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன். அதெல்லாம் நீ ஏன் பண்ணுற? என்கிட்ட அடிமையாகவே இரு. விவசாயம்லாம் நீ பண்ணக்கூடாது, போங்கிருந்து அப்படின்னு சொல்லி தானியங்களை தர மறுத்துட்டாரு. நம்ம ராமுவும் சோகத்தோட அவரோட வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தாரு. தன் மனைவி கிட்ட என்ன பதில் சொல்ல போறோன்னு தெரியாம குழப்பத்திலேயே யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. கலா, எங்க இருக்கு கலா? மாணிக்கமையா தானியங்களை தர மறுத்துட்டாரு. நம்மளால விவசாயம் செய்ய முடியாது. நாமளும் நம்ம குழந்தையும் பட்னியா கிடக்க வேண்டியதுதான். அந்த குடும்பமே சோகத்துல மூழ்கி இருந்தது. அந்த நேரத்துல ஒரு சிட்டுக்குருவி ஒன்று கூடு கட்டி 4 முட்டைகளையும் விட்டுருந்துச்சு. இந்த குருவியை பார்த்தீங்களா? நாமளே பட்னியாக இருக்கோம், இப்போ இதுங்க வேற வந்து இங்கே கூடு கட்டியிருக்குங்க. என்ன பண்ணுறது? திட்டாத கலா, அதுங்க வாயில்லா ஜீவன், அதுங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும். மறுநாள் அந்த கூட்டில் உள்ள முட்டைகளை சாப்பிட ஒரு பாம்பு ஒன்று வந்துருச்சு. கலா ஓடி போய் அந்த பாம்பை விரட்டிட்டா. அந்த முட்டைகளையும் காப்பாத்திட்டா. இதை தெரிஞ்ச சிட்டுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சில நாட்கள்ல முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளிவந்தது. குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அது இறை தேட வெளியில போனுச்சு. கலாவும் அந்த குஞ்சுகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டா. அதுங்களுக்கு தானியங்கள்லாம் கொடுத்தா. அந்த குடும்பம் பட்டியாக இருந்தாலும் குருவி குஞ்சுங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அதனால் சீக்கிரமாகவே வளர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியே பறந்து போயிட்டாங்க. ராமுவோட குடும்பம் ரொம்ப வறுமையில் வாடினாங்க. கலா, என்ன கலா பண்ணுறது? தானியங்களே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. 2 பேரும் வெளியில் வந்து பார்த்தாங்க. அந்த தாய்க்குருவி ஒரு கூடையில் நிறைய தானியங்களோட வெளியில் நின்றுட்டு இருந்துச்சு. ராமு, இந்த தானியங்களை உன் வீட்டு 2 பக்கமும் நடவு செய். உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். குருவி சொன்ன மாதிரியே ராமுவும் கலாவும் வீட்டோட 2 பக்கத்துலேயும் அந்த தானியங்களை நடவு செஞ்சாங்க. மறுநாள் பொழுதும் விடிஞ்சது. வெளியில் வந்து ராமுவும் கலாவும் அவங்க வீட்டை பார்த்தாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை. 2 பக்கமுமே 2 பெரிய பூசணிக்காய் காய்ச்சிருந்தது. கலா, இந்த பூசணிக்காயை வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வா. வீட்டுக்குள்ளே வந்து ராமுவும் கலாவும் அந்த பூசணிக்காயில் ஒரு காயை வெட்டினாங்க. என்ன ஆச்சரியம்! அதிலிருந்து விதவிதமான உணவுகள் வந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அடுத்த பூசணிக்காயை வெட்டினாங்க. அதிலிருந்து தங்க நகைகளும் தங்க காசுகளும் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கலா, இன்னையிலிருந்து நம்ம கஷ்டங்கள் தீர்ந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. இதை தூரத்துலேருந்து அந்த குருவிங்களும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க. தனக்கு உதவி செஞ்ச அந்த குடும்பத்துக்கு பதில் உதவி செஞ்சு அந்த குடும்பத்தோட வறுமையை அந்த குருவி போக்கிடுச்சு.